இட்லி கடை இது மொக்க தான் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியலையே நினச்சி வந்தோம். என்னடா இட்லி கடை, டவுசரு, வேஷ்டி, பட்டை கிட்டை இதெல்லாம் ஜென்சி பசங்க ஓடுவாங்களா, ஒன்றும் ஓப்பனிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் படம் பாருங்கள், அவ்வளோ ஃபீலை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. தனுஷ் வந்து முடிவு பண்ணிட்டாப்புல, நம்ம படங்கள்லாம் ஏன் சக்ஸஸ் ஆகுதுன்னு கேட்டோன்னா, சூப்பரான ஓடின படங்கள் திருச்சிற்றம்பலம் ஒரு ஃபீல் குட்டு, அதுக்கடுத்து வாத்தி ஒரு ஃபீல் குட்டு, ராயன் படம் கூட ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட் படம் எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டாப்புல. ஒரு படத்தை கொடுக்கலாமே, ஏன்னா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாமன் சக்ஸஸ்ஸு, தலைவன் தலைவி தான் சக்ஸஸ். ஸோ இதனால் வந்து ஒரு ஃபீல் குட் படத்தை கொடுத்துருக்காப்புல. நம்பவே முடியல, அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகி ஒரு டீசன்ட் வாட்ச் மூவியாக கொடுத்துருக்காப்புல. எல்லாருமே ஆக்டிங் பிரித்து எடுத்திருக்காங்க. தனுஷ் வந்து நேஷனல் அவார்டு பக்கத்துலேயே போயிட்டு வந்துருவாப்புல. ஏன்னா இவன் என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்கிற காலத்திலேயே அப்பனே அம்மாவை மதிச்சு அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்து அழகாக பண்ணுங்கடா, ஆனால் செத்த பின்னாடி அம்மா போச்சே அப்பா போச்சேன்னு சொல்லிட்டு கதறாமல் அந்த விஷயத்தை வலியுறுத்தி செஞ்சுருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ பேர் ஏற்றுப்பாங்க எதை சொல்லுங்கள். இந்த படம் பொறுத்தவரை 80s கிட்ஸு 90s கிட்ஸுக்கு வந்து செம்ம படம். 2K கிட்ஸுக்கு ஓரளவு ஓகே அப்படிங்குவாங்க. ஜென்சி கேட்டு படமாடா எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி போவாங்க. தனுஷ் நினச்சிருந்தா பெரிய ஆக்ஷன் படத்தை எடுக்க முடியும், ஒரு த்ரில்லர் படத்தை எடுக்க முடியும், எல்லாமே முடியும். ஆனால் இந்த படத்துக்கு ஏன் வந்தாருன்னு கேட்டேன்னா, சமீபத்தில் ஊரில் போட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணுவோன்னு பண்ணியிருக்காப்புல. அதில் ஜெயிச்சிட்டாப்புல சொல்ல முடியும். 3வது படம் நீக்கு சரியாக போகலை. ஆனால் இந்த படம் வந்து என்ன பொறுத்தவரை வந்து பாஸ் ஆகிட்டாருன்னு சொல்ல முடியும். மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. அவார்டே கொடுக்கலாம் அந்த மாதிரி. நான் கூட சந்தோஷ் நாராயணன் தான் நல்லா பண்ணிடுவார், ஏன்னா அவருக்கு தான் வந்து அந்த கிராமிய இது அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வரும்னு நினச்சிருந்தேன். நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஆவி பறக்குது அப்போ ஒரு மியூசிக் போட்டிருக்காப்புல, சிரிப்பு வருது. ஆனால் ஆட்டுக்களில் வந்து ஆடு மாட்டும் போது வேறு மியூசிக் போட்டிருக்காப்புல. ஸோ நல்லா பண்ணிக்க, வேரியேஷன் நிறைய இருக்குது. படம் வந்து ஆவரேஜ் தான். ராயன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டான்ஸ் அவ்வளோ வரமாட்டாங்க, போயா அடிதுன்னு. ஆனால் இந்த படத்துக்கு இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு நாளை கழிச்சு சண்டே வர கொத்தா ஃபேமிலி வருவாங்க. அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஃபேமிலி டான்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அருண் விஜய்க்குலாம் செம்ம கம்பேக் மூவி. நித்யா மேனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் மாதிரிலாம் இருக்காது இந்த படத்தோட ஆக்டிங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவன் மாதிரி இருக்காது. ஆனால் இதில் இவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாங்களோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு ஆவரேஜாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. படத்தில் வந்து ரொம்ப இளவரசுக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததே இல்லை, அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்து ஷாலினி பாண்டே அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸ் நீங்கள் யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. படம் ஒரு டீசன்ட் வாட்ச். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்தில் வந்து என்ன மெசேஜ் இருந்துச்சு படத்தில், கடைசியில் ஏதோ சொல்லி முடிச்சாரு. அவர் என்ன சொன்னார், எங்கெங்கேயோ போகிறோம், எல்லா ஊருக்கும் போயிட்டுருங்க, நம்ம ஊரை வடச்சென்னை மாதிரி தான், நம்ம ஊரை நம்ம தான் டெவலப் பண்ணணும். கேட்கல ப்ரோ. இட்லி கடை கதை பார்த்தா புரியும் ப்ரோ. இட்லி கடைன்னு அவங்க அப்பா கடை வச்சிருக்காரு, அது அப்புறம் வந்து பார்க்குறாரு. சொல்ல தனுஷ் ஆக்டிங் பற்றி நமக்கு தெரியாதா? தனுஷ் ஆக்டிங் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அவர். படம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மெசேஜ் வந்து இப்போது ஃபேமிலிஸ் வந்து அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. தனுஷா நல்லா பண்ணிருக்காரு, அருண் விஜய், நித்யமன் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தான் மெயினாக பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. ஃபேமிலி டான்ஸ் பார்க்கலாம், ஒரு இதுவும் இல்லை. ஃபேமிலி டான்ஸ் மெயினாக பார்க்கணும் இந்த படத்தை. சின்ன பசங்க கூட பார்க்கலாம், மெயினாக சின்ன பசங்க பார்க்கணும். லேக் எதுவும் லேக் இருக்குன்னு நினச்சேன். லேக் இருக்கு சீன்லாம் அவர் கட் பண்ணிட்டாரு. முன்னாடி நானே யோசிச்சேன் லேக் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த சீன் கட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஆக்டிங் அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணிருக்காரு. அருண் விஜய் நல்லா பண்ணிருக்காரு. நித்யமன் அதுக்கு சொல்ல வேணாம், அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. சமுத்திரக்கனி அவர் தான் சொல்ல, சமுத்திரக்கனி நல்லா பண்ணியிருந்தாரு. கத்திக்க தொண்டை பேச முடியல. ஓகே, நல்லா நல்லா ஊர்லேருந்து சென்னையிலேருந்து இங்கே வேலை செய்கிறவங்க கிராமத்துக்கு போயிட்டு அவார்ட் கன்ஃபார்ம் ப்ரோ. ப்ரோ படமே இட்லி கடையில் தான் ப்ரோ ஓடுது. இட்லி கடை தான் படமே. படம் செம்மையாக இருக்குது. எல்லாம் போய் உள்ள போய் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கனெக்ட் சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. மெசேஜ்லாம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. வாழ்த்துக்கள்.